என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஒல்லியாக இருந்தாங்க. அவங்கெல்லாம் நிறைய விஷயங்கள் செஞ்சு வெயிட் கூட்டினாங்க. அதுலேயும் முக்கியமாக ஒருத்தன் பாடி பில்டரானா. இப்படி இருந்த ஒருத்தன் பாடி பில்டரானா. அவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க, எப்படி வெயிட் கூட்டினாங்க பார்க்கலாமா அன்பமிகோஸ்? இந்த வீடியோவில் 12 வழிகள் பார்க்க போகிறோம். அந்த 12 வழிகளில் 8, 9, 10, 11 அந்த 4 வழிகளும் ஒருத்தன் இவ்வளோ ஒல்லியாக இருந்து பாடி பில்டரானு சொன்னேன் இல்லையா, அவன் பண்ண டெக்னிக்ஸை பார்க்கலாமா என்னென்ன. முதல் வழி, நம்முடைய வெயிட் கூடணும்னா என்ன பண்ணணும், அதிகமாக கேலரிஸ் இன்டேக் பண்ணணும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக கேலரிஸ் இன்டேக் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வெயிட் கூடும். கேலரி அதிகமாக இன்டேக் பண்ணணும்னா என்ன பண்ணணும், அதிகமாக சாப்பிட்ணும். அதிகமாக சாப்பிட்ணுன்னா ஒரேடியாக ஒரு வேளைக்கு ஃபுல் கட்டி இது வரைக்கும் சாப்பிடாதீங்க. அந்த மாதிரி சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு 5-6 தடவை சாப்பிடுங்க. ஒரு வேளைக்கு கம்மியாக எந்த அளவுக்கு உங்களுக்கு வயிற்றுக்கு போதுமான அளவு சாப்பிடணுமோ அந்த அளவு சாப்பிடுங்க. அந்த அளவு சாப்பிட்டாதான் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து எல்லா நியூட்ரியன்ஸும் பாடியில் போய் கலக்கும். நீங்கள் மொத்தமாக சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நியூட்ரியன்ஸ் கிடைக்காது. அதுதான் அவங்க சொன்ன விஷயம். அதனால் ஒரு நாளைக்கு 5-6 தடவை பிரித்து சாப்பிடுங்க, கம்மியாக சாப்பிடுங்க. ரெண்டாவது வழி ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர். என்னென்னா, நீங்கள் நார்மல் பிளேட்டில் சாப்பிடும் பொழுது அந்த பிளேட் ஃபுல்லாக சாப்பிட்டா வயிறு ஃபுல்லான மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். ஆனால் அதுவே ஒரு பிக் பிளேட், நல்லா பெரிய பிளேட்டாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஃபுல்லாக போட்டு சாப்பிடுங்க. சாப்பிடும் பொழுது நீங்கள் அந்த ஃபுல் பிளேட்டும் காலி பண்ணும் பொழுது தான் உங்களுக்கு வயிறு ஃபுல்லான மாதிரி தெரியும். அதனால் எப்போவுமே நீங்கள் அந்த 5-6 வேளை சாப்பிட்றீங்க இல்லையா, சாப்பிட்றத ஒரு கொஞ்சம் பெரிய பிளேட்டில் எடுத்து சாப்பிடுங்க. மூணாவது வழி, ஸ்மூத்தீஸ் அண்ட் மில்க் ஷேக் குடிங்க. நீங்கள் 6 வேளை சாப்பிட்றீங்க இல்லையா, அந்த 6 வேளையில் ஒரு வேளை ஸ்மூத்தி இல்லை மில்க் ஷேக் குடிங்க. ஏன்னா நீங்கள் ரெகுலராக சாப்பிட்ற சாலிட் ஃபுட்டே சாப்பிடாம கொஞ்சம் லிக்விட் ஃபுட்டாக சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் டிஃப்ரெண்ட் வேல டிஃப்ரெண்ட் நியூட்ரியன்ஸ் உங்களுடைய பாடியில் போய் கலக்கும். அதனால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். கண்டிப்பாக மில்க் ஷேக் ஆர் ஸ்மூதி ட்ரை பண்ணுங்கள். நாலாவது வழி, உங்களுக்கு போதுமான அளவு தூக்கம் இருக்கணும். உங்களுடைய மசில் எப்போ தெரியுமா க்ரோ ஆகும், நீங்கள் தூங்குறப்ப தான் க்ரோ ஆகும். நல்லா பாடி பில்டர்ஸ் கூட நல்லா ஜிம் போயிட்டு எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு தூங்காமலே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மசில் க்ரோ ஆகாது. அவங்களுடைய மசில் க்ரோ ஆகணும்னா கண்டிப்பாக அவங்களுக்கு போதுமான அளவு தூக்கம் வேணும். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு எந்த அளவுக்கு தூக்கம் வேணும், உங்களுடைய பாடி எந்த அளவுக்கு தூக்கம் கேட்குது அந்த அளவுக்கு தூங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் தூங்கினா தான் உங்களுடைய மசில்ஸ் க்ரோ ஆகும், உங்களுடைய வெயிட்டும் கூடும். நல்லா தூங்குங்க. அஞ்சாவது வழி, ஜங்க் ஃபுட் சாப்பிடாதீங்க. ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுக்கு பதிலாக நல்லா ஹெல்தி ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க. உங்கள் கையில் எப்போவும் ஒரு பாக்ஸ் வச்சுக்கோங்க. அந்த பாக்ஸில் நட்ஸை, எல்லா விதமான நட்ஸை, ஹெல்தி நட்ஸை, அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சுக்கோங்க. எப்போல்லாம் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு உங்களுக்கு ஆசை இருக்கோ, எப்போல்லாம் உங்களுக்கு பசி எடுக்குதோ அந்த பாக்ஸை திறந்து அதுலேருந்து கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸும் கொஞ்சம் நட்ஸும் எடுத்து சாப்பிடுங்க. இது சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹெல்தி ஃபுட்டு, அதோடு இல்லாமல் ஜங்க் ஃபுட்டில் உங்களுக்கு ஒரு சத்தும் கிடைக்காது. ஹெல்த்தி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் அண்ட் தேவையான எல்லா சத்துக்களும் கிடைக்கும். கிடைச்சா பாடி க்ரோ ஆகும். அதனால் இதை எப்பவும் ஒரு பாக்ஸ் வச்சுக்கோங்க. பாக்ஸில் நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சுக்கோங்க. ஆறாவது வழி, இது ஈட் வாட் எவர் யூ வாண்ட். இது ஹெல்த்தியான வழி கிடையாது, பட் இது ஒர்க் அவுட் ஆகும். என்னென்னா, எது வேணாலும் சாப்பிடுங்க, ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. இதுவா அதுவா எது வேணாலும் சாப்பிட்லாம், எந்நேரம் வேணாலும் சாப்பிட்லாம். சாப்பிட்டுட்டே இருங்க. சாப்பிட நீங்கள் அதிக கலோரிஸ் எடுப்பீங்க. அதிக கலோரிஸ் எடுத்தால் என்ன ஆகும், பாடி வெயிட் கூடும். இது ஹெல்த்திவே கிடையாது, பட் உங்களுக்கு வேறு ஒர்க் அவுட்டே ஆகலையா, இதை ட்ரை பண்ணுங்கள். ஏழாவது வழி, நீங்கள் கண்டிப்பாக வாட்டர் நிறைய குடிக்கணும். வெயிட் லூஸ் பண்ணுறவங்களும் வாட்டர் குடிக்கணும், வெயிட் கெயின் பண்ணுறவங்களும் வாட்டர் குடிக்கணும். வாட்டர்ன்றது நம்ம பாடிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எட்டாவது வழி, நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது என்னுடைய ஒல்லியாக இருந்த ஒரு ஃப்ரெண்டு பாடி பில்டரானு சொன்னேன் இல்லையா, அவன் பண்ண வழிகள் அடுத்தடுத்து பார்க்கலாம். முதல்ல ஜிம் போய் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒர்க் அவுட் பண்ணுறது எப்படி பண்ணணும்னா, ஒரு நாளைக்கு ஒரு பார்ட் ஆஃப் த பாடி ஒர்க் அவுட் பண்ணணும். ஒரு நாளைக்கு பைசெப்ஸ் ட்ரைசெப்ஸ், ஒரு நாளைக்கு ஷோல்டர், ஒரு நாளைக்கு செஸ்ட்டை, ஒரு நாளைக்கு லேட்டை, ஒரு நாளைக்கு லெக்ஸை. இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக என்ன பெனிஃபிட்னா, நீங்கள் ஒரு நாளைக்கு அப்படி பண்ணிவிட்டு அடுத்து அதே பார்ட்டை எப்போ ஒர்க் அவுட் பண்ணுவீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் தான் பண்ணுவீங்க. ஒரு பாடி நல்லா ஒர்க் அவுட் ஆகிட்டு அது ரெக்கவர் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அட்லீஸ்ட் ஒரு 2 நாள் 3 நாள் டைம் எடுக்கும். நீங்கள் ஒரே பார்ட்டை எல்லா பார்ட்டுக்கும் டெய்லி பண்ணிங்கன்னா எல்லா பார்ட்டும் டெய்லி ஒர்க் அவுட் ஆகும். ரெக்கவர் ஆகுறதுக்கு டைமே கிடைக்காது. ஒரு பார்ட்டை நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறீங்கன்னா ரெக்கவர் ஆகுறதுக்கு டைம் கொடுக்கணும். எப்படி கொடுக்கலாம், ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பார்ட் ஆஃப் த பாடியை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா அது
மறுபடியும் நீங்கள் நெக்ஸ்ட் வீக் தான் பண்ணுவீங்க. 1 வீக் ரெஸ்ட் கிடைக்கும். ரெஸ்ட் கிடைச்சா ரெக்கவர் ஆகிரும், மசிலும் க்ரோ ஆகும், நல்லா தூங்குங்க, தூங்குறப்ப க்ரோ ஆகும். இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். 9வது வழி, நீங்கள் இனஃப் ப்ரோட்டீன் சாப்பிடணும். ப்ரோட்டீன் தான் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் எவ்வளோ ப்ரோட்டீன் சாப்பிடணுன்னா உங்களுடைய ஒவ்வொரு கிலோ வெயிட்டுக்கும் ஒவ்வொரு கிராம் ப்ரோட்டீன். எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் ஒரு 70 கிலோ இருக்கீங்கன்னு வச்சுக்கோ, அப்போ நீங்கள் 70 கிராம் ப்ரோட்டீன் தினம் சாப்பிடணும். சாப்பிட்டா மட்டும் பார்த்தாது, எக்ஸசைஸ் பண்ணணும். சும்மா நீங்கள் ப்ரோட்டீனாக சாப்பிட்டு இருந்தீங்கன்னா ஊழ சத மாதிரி தான் போடும். அதனால் ப்ரோட்டீன் எடுங்க, அதே சமயத்தில் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நல்லா ஹெவி வெயிட் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நீங்கள் லைட் வெயிட் எடுத்து அதிக ரெப்ஸ் பண்ணிங்கன்னா பாடி டோன் அண்ட் ஷேப் கிடைக்குமே தவிர உங்களுக்கு மாஸ் கூடாது. மாஸ் கூடணும்னா அதிக வெயிட் தூக்குங்க. ஜிம் போங்க, டெய்லி ஒவ்வொரு பார்ட் ஆஃப் த பாடி ஒர்க் அவுட் பண்ணுங்கள், நல்லா வெயிட் தூக்குங்க. எதில் அதிக ப்ரோட்டீன் இருக்கும்? டெய்ரி ப்ராடக்ட்ஸில், மில்க், சீஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸில், ஃபிஷ், மீட் இந்த மாதிரி ஐட்டம்ஸில், இல்லாட்டினா எக்கில். என்னோடய ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவான், அவன் பாடி பில்டிங் ட்ரை பண்ணப்போ ஒரு நாளைக்கு 20 முட்டை சாப்பிடுவான். பாயில் பண்ணிடுவான். பாயில் பண்ணிட்டு எல்லா எல்லோவையும் எடுத்துகிட்டு ஒயிட் மட்டும் சாப்பிடுவான். டெய்லி 20 எக்கு. அதான் அவனுடைய பிரேக்ஃபாஸ்ட்டு. அப்படி அந்த அளவுக்கு சாப்பிடுவான். கண்டிப்பாக ப்ரோட்டீனை ஆட் பண்ணிட்டே இருங்க. உங்களுடைய ஒவ்வொரு கிலோகிராம் வெயிட்டுக்கும் ஒவ்வொரு கிராம் ப்ரோட்டீன் கண்டிப்பாக சாப்பிடுங்க. 10வது வழி, நீங்கள் ப்ரோட்டீன் இந்த மாதிரி சாலிட் ஃபுட் மூலமாக சாப்பிட்றது ஓகே, அது ஒரு விதமான இன்டேக் ஆஃப் ப்ரோட்டீன். அது மட்டும் இல்லாமல் ப்ரோட்டீன் ஷேக்கும் குடிங்க. ஜிம் போயிட்டு எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சுட்டு உடனே குடிங்க. ஏன்னா எங்கள் ஜிம் மாஸ்டர்லாம் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் இந்த மாதிரி ப்ரோட்டீன் ஷேக்கு எக்ஸசைஸ் பண்ணி முடித்த உடனே குடிச்சிங்கன்னா அது டக்குன்னு அப்சார்ப் ஆகும் பாடியில். ப்ரோட்டீன் நல்ல எஃபெக்டாக இருக்கும், உங்களுக்கு மசில் க்ரோத்து நல்லா இருக்கும். இதுதான் எங்களுடைய ஒவ்வொரு ஜிம் மாஸ்டரும் எங்களுக்கு நாங்கள் ஜிம் போய் செஞ்சப்போ எங்களுக்கு பண்ண ஒரு அட்வைஸ். அதனால் ப்ரோட்டீன் ஷேக்கை எக்ஸசைஸ் பண்ணி முடித்தோன்னே குடிங்க. 11வது வழி, கார்டியோ எக்ஸசைஸ் பண்ணுறதை குறைங்க. ஓடுறது, ஃபாஸ்ட்டாக நடக்கிறது, ஜாகிங் பண்ணுறது, ஸ்விம்மிங் பண்ணுறது, ஸ்கிப்பிங் பண்ணுறது, இதெல்லாம் உங்களுடைய வெயிட்டை குறைக்கிறதுக்கான வழிகள். நீங்கள் வெயிட்டை குறைக்கணும்னு நினச்சா இது அதிகமாக செய்யுங்க. ஆனால் வெயிட்டை கூட்டணும்னு நினச்சா இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணுறதை குறைச்சிடுங்க. இதெல்லாம் பண்ணுங்கள், ஹெல்த்தியான எக்ஸசைஸ் தான். மேபி நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் பண்ணீங்களா முன்னாடி, இப்போ ஒரு 10 நிமிஷம் மட்டும் பண்ணுங்கள், இல்லை ஒரு 5 நிமிஷம் பண்ணுங்கள் டெய்லி. அது போதும். நீங்கள் அதிகமாக செய்ய கேலரிஸை பேர்ன் பண்ணுவீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு சாப்பிட்டு கேலரிஸை இன்டேக் பண்ணுறீங்களோ அது எல்லாத்தையும் பேர்ன் பண்ணிடுவீங்க. பேர்ன் பண்ணால் உங்களுக்கு மாஸ் கூடாது. இதெல்லாம் கம்மி பண்ணிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் கூடணும்னு நினச்சா இதை கம்மி பண்ணிடுங்க. 12வது வழி ரொம்ப ரொம்ப முக்கியமான வழி என்னென்னா, பேஷண்ட்டாக இருக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வெயிட் கூடணும், அதுவும் ஒரே மாதத்தில் கூடணுன்ட்டு கண்டதை சாப்பிடுவாங்க. இது அது நேரங்கிட்ட நேரத்தில் சாப்பிடுவாங்க. நைட்லாம் தூக்கத்துலேருந்து முழிச்சு வந்து ஏதாவது சாப்பிடுவாங்க. அப்படிலாம் சாப்பிட்டு வெயிட்டை கூட்டி என்ன யூஸு? ஹெல்த்தியாக இருக்க மாட்டீங்க. ஹெல்த்தியாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் வெயிட்டும் கூடணும்னா பேஷன்ஸ் வேணும். நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு 1/2 கிலோ கூடனா கூட ஓகே தான். 12 மாதத்துக்கு 6 கிலோ கூடுவீங்க ஒரு வருஷத்துக்கு, அது ஃபைன். அப்படி கூடனாலே உங்களுக்கு கிராஜுவல் க்ரோத்தாகவும் இருக்கும், உங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதனால் பேஷண்ட்டாக இருங்க. நான் சொன்ன இந்த 11 டிப்ஸை, அந்த 6வது டிப்பை விட்டுருங்க, அது அன்ஹெல்தி. இந்த 11 டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் கிராஜுவலாக உங்களுடைய வெயிட்டை கூட்டிகிட்டே போவீங்க. நம்மால் ஒருத்தர் சொன்னார், சார் நான் வெயிட்டு கூட்டணும் சார்னார். சரி கூட்டலாம், ஒரு நாளைக்கு ஒரு 5-6 வேளை சாப்பிடுங்கண்ணே. அதான் சார் ரொம்ப கஷ்டம்னார். ஏன்னு கேட்டேன். ஏன்னா நான் ஒரு நாளைக்கு 10-20 தடவை சாப்பிட்றேன் சார் அப்படின்னார். உங்களுடைய வெயிட் எவ்வளவு? நீங்கள் எவ்வளோ வெயிட் ஆகணும்னு ஆசைப்பட்றீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் அண்ட் பமிகோஸ்.